Hello friends, welcome to Fishing with Benit. Guys, last வீடியோல சொல்லிருப்பேன் அடுத்து ஒரு பெரிய வீடியோவோட உங்களோட சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு. இது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய வீடியோ தான். இந்த ஸ்பாட் பாத்தீங்க அப்படினா இது வந்து புன்னக்காயில். இங்க இருந்து தான் கிளம்பி நாங்க 3 நாள் போட் ஃபிஷிங் போயிருந்தோம். ஏனா இவங்க போறது வந்து தங்கு கடல், தங்கி தான் மீன் பிடிப்பாங்க. என்ன மீன் பிடிக்க போறோம் அப்படினா மெயினா டியூனா பிடிக்கிறதுக்கு தான் டார்கெட் பண்ணி போயிட்டு இருந்தோம். இது வரைக்கும் நான் டியூனா பிடிச்சது கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் டியூனா அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக போயிடலாம், நம்ம தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். போட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா தம்பி இருப்பாங்க, அப்புறம் நிறையா அண்ணன் 2 அண்ணன் இருந்தாங்க. ஸோ அவங்க அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளை கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா போட் போனோடனே கொஞ்ச நேரத்தில் எனக்கு சிசிக்கு ஆகிடுச்சு. ஸோ நிறையா வாமிட்டு. இந்த மாமா பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பார். கொஞ்சம் நம்ம டயர்டானாலும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு தர்றது, வெந்தயம் தர்றது எல்லாமே பண்ணி நம்மளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்தாங்க. இந்த தம்பி பார்த்தீங்கன்னா தம்பி தான் இந்த போர்டோட கேப்டன். ஏன்னா இவன் தான் எந்த இடத்துக்கு போகணும் வரணுங்கிற கரெக்டாக மார்க் பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே தம்பி தான். ஸோ ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லி கொடுத்தான் தம்பியும். இந்த ட்ரிப் நான் போகிறதுக்கு மெயின் காரணமே மைக்கேல் தான். ஏன்னா மைக்கேல் தான் இந்த பிளான் ரெடி பண்ணது. நான் சடனாக ஒரு பிளான் ரெடி ஆச்சு, போகலாம் மச்சான்னு சொன்னால் சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தைரியம் கொடுத்து இந்த இடத்துல நம்ம போகலாம், டீப்ஸில் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் தான் என்னை கூப்பிட்டு வந்தது. ஏன்னா இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப பயம். ஃபஸ்ட் டைம் டீப்ஸி போகிறேன் அப்படிங்கிறனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பக்கத்தில் போகிற ஷிப்புக்கெலாம் நாங்கள் டாட்டா காமிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக போய்ட்டு இருந்தோம். ஆனால் ட்ராவல் டைமே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியும் ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே தான் இருந்தது. ஏன்னா கடலும் ரொம்ப ரஃபாக இருந்தது. நாங்கள் போய் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோக்குள்ளே டீப் போயிருந்தோம். ஆனால் எந்த அளவுக்கு டீப் போயிருந்தோம், எத்தனை நாட்டிக்கல் எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரில. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா என்னால் கோப்ரோ கேமரா செஸ்ட்டில் மாட்டி என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா நைட் டைமில் தான் மீன் அடிச்சிது. சம்டைம் பகல் டைமில் நான் கேமரா மாட்டி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் மீன் எதுவுமே அடிக்கலை. பகலில் அலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ மொபைலில் எடுத்தது மட்டும்தான் இருக்கும். நான் இங்க அங்க ஆப்பனி அழகா ஓடிட்டே கிடக்குது. வாய் ஆச்சு ஆச்சு. A few moments later. இல்ல நீ மீனுக்கு கிளப்பு
மேலே கொண்டு வாங்க. வந்துட்டு மீன் மேலே வந்துட்டு ராக்கெட் ஆகிட்டு வச்சுக்கோ. ராக்கெட் ஆகிட்டு வச்சுக்கோ. பிடிக்காங்க ராக்கெட் ஹைட் வைன்ற பம்படி வாங்கு. ட்ராக்கோட தானே போயிருக்கு மாமா. நீங்க டக்குன்னு சொல்லாம பிடிக்காதீங்கண்ணே. சொல்ல மூச்சில் பிடிங்க அண்ணே. ட்ராக்கெட் டைட் வை மச்சான். ட்ராக்கெட் நல்லா டைட் வை. லீட் ரூட் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து ஒரு பெரிய வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.